நான் கட்டுவேன். செங்கல் அடுப்பை நான் கட்டுவேன். அடுப்பை நான் கட்டினேன். ஆமா அடுப்பு பாரு. அடுப்பு நல்லா தான் இருக்கு. என்ன பண்ணும்? நீ என்ன பண்ற? அந்த குதிரை கோட்டையில ஒரு சட்டி ஒண்ணு. ஆமா அந்த இவங்களா இருந்தாங்களே வேடுவர்லாம் இருந்தாங்களே பெரோடு கொம்பு வச்சுது அத சட்டி எடுத்துமா. நாத்து அடிக்குமே. சரி அது எடுத்துக்கினா அதுல கொஞ்சம் கேழ்வரகு மாவு எடுத்துப்பாரு. ஆமா அது இன்னும் 4-5 வருஷத்துக்கு முன்ன அடிச்சது. என்னமா வண்டுலாம் இருக்குது புழுலாம் இருக்குதுல. அல விருப்பப்பட்டு சாடுவா. எவ்வளவு போறது? மின்சாரம் கொஞ்சம் போட்டு. ஓ முன்சாரங்க பின்சாரங்க அது போட்டு தண்ணி அந்த கழனி தண்ணிக்குது பத்தியா? ஆமா புளிச்சு போய்க்குதா? அப்படியா? மத்திட்டு ஊச்சிட்டாங்க மூலியா இந்த யார் மூலிய? ஐயா நீ மூலி இல்ல பெல்ல மூலியா இருக்குதா? இந்த அப்படி எங்க வைக்கிட்டா? அடுப்புலையா? சரி சரி அம்மாடியா வச்சுட்டா. இதுக்கு விறகு வைக்கணுமே. தேக்கு கட்டை வச்சுட்டா. கட்ட வேணாம். முள்ளு கட்டை. சவு கட்டை அதெல்லாம் வைக்க கூடாது. பச்சை வாழை மட்டும் எடுத்துட்டு. பச்சை வாழை மாட்டா? யாரு? பச்சை வாழை மாட்டா? நானா? இல்ல பச்சை வாழை மாட்டா தானே. பச்சை வாழை மட்டை. இதான் பச்சை வாழை மட்டை. எங்க வைக்கிட்டா? நான் வச்சுட்டேன். ஆமா பச்சை வைக்கணுமே. இல்ல சிக்கு முக்கி இல்ல. இவங்களாம் ஓவரா பேசுனாங்களா அவங்க கிட்ட கேளு. சிக்கு முக்கிக்கு தான் கூட. ஆயா சிக்கு முக்கிக்கு தான் இல்லையா? எல்லாத்தையும் அதிகாரம் கேட்குறீங்களா? இது வாங்கி வச்சுக்கிட்டானா? ஆமா அம்மா. ஐயோ எங்க அம்மால உட்காராலே முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? காளாத்தி கல்லடுப்பு கருமாரி என்னடுப்பு. கடாத்து கல்லடுப்பு கடாத்து கல்லடுப்பு காடாத்தி கல்லடுப்பு கருமாரி என்னடுப்பு. காடாத்தி கல்லடுப்பு கணைய கணைய இது கணைய கணைய ஊதி ஊதி கடுக்குதே என் இடுப்பு. புச்சம் வாய்க்குன்னு வந்துச்சா? இங்க புச்ச அப்படி அடி வாய்க்கும். வேறு தண்ணில வாய்க்குன்னு வந்துச்சா? ஒன்னா தட்டி பிடிக்கிட்டா? பிடிவா. அப்பா நாடோடி சிரிக்கு பத்த நாய்களுக்கு என்ன சிரிப்பு. நாடோடி சிரிக்கு பத்த நாய்களுக்கு என்ன சிரிப்பு. நாள் முழுதும் ஊதி ஊதி கடிக்குதே. மொத்த கேஸும் வெளியே வருது. டைம் ஆயிடுச்சு பல்லுக்குது. இட்லி வாசனை வருது, சப்பாத்தி வாசனை வருது, அதுக்கு அவன் குருமா வாசனைலாம் வருது. ஆமா இப்பதான் வெளியே வருது. நான் என்னாவே இவளுக்கு வேலைக்காரி மாதிரியும் இப்ப மகாராணி மாதிரி ஸ்டைலா நின்னுங்கடா. அவன் ஆக்கி கொட்டட்டும் நம்ம நின்னு இருக்கலாம். நின்னுங்கிறாவோ எப்படியா கூட கூட புரியுது. பசி தீக்கிறேன்னா ஆக்கி சாப்பிட்டு கிளம்புறேன். புரியுதா? வீட்டுக்காரர் இல்லைன்னா போதும். நாட்டம் போடுறாங்க பாய் எல்லா வீட்டையும். ஆள் இல்லைன்னா போதும். அவ்வளோதான். பாரு 90 போட்டுங்குது பாரு இந்த அம்மா. பச்சா என்ன போட்டேன்? 90 போட்டுங்குதுமா. அது எடுமா வேற மேல் தேர்த்து. நீ அது எடு வேற பொம்பளை மேல் தேர்த்து. வேற பொம்பளைன்னா எடு. அது தெரியாது சொல்லு. அதான் சொல்லக்கூடாது. எடு. வீட்டுக்காரர் வராரு. என் வீட்டுக்காரா? ஆமா ஆமா அது வராரு பாரு. ஆமா தோசை ஊத்துட்டா. இது சாப்பாடு அப்புறம் இருக்கட்டும். என் தங்கச்சி 7 பிள்ளைகளை வந்தாங்களே எங்க? ஐயோ ஏன் கேக்குறீங்க? நான் கேட்காத விட்டுட்டா என்னங்க? என் நாத்தனை வந்த உடனே நாம ஒண்ணு கூட சொல்லமா. அவங்க வந்தாங்க, நீ அடிச்சு தேத்துன சூடுக்குள்ள எடுத்து தலைமையில வச்ச ஒண்ணு கூட சொல்ல. நான் காலி அத்தைப்பட்டா இந்த அறுத்துட்டியே சொல்லணும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு கேட்க மாட்டான். கேட்டா கேட்கட்டா எங்கடி? இல்லைங்க மேடம் அண்ணே அந்த வாயல்ல நெய் தடவி சும்மா போட சொன்னல அது கூட சொல்ல. நான்
கொண்டையில நான் சும்மா சொல்றேன். நேரா மட தலைவாரி நீட்டா அறுத்துன்னு வந்து அத்துக்குன்னு வந்து என் நாட்டு சாறு சாக்கி வச்ச கோழி அடிச்சு குருமா வச்ச மீன் வறுத்து வச்சுட்டு ரசம் வேற வச்சுட்டு அந்த கீரை எடுத்து கடிஞ்சும் பாரு கடியோ உன் சட்டி அப்படியே ஒஞ்சிச்சு கஞ்சதுல மத்திலன்னு சொல்லிட்டு எங்க கடை வாங்கி வந்தான். யாருக்கு வாங்கி வந்த? பக்கத்து வீட்டு தான். அங்க வாங்கி வந்து கொடுத்தானே நல்லா கடியோ கடியும் இப்படி கீரைல கொஞ்சம் ஆட்டுக்கறில கொஞ்சம் அரிசி பேர் சாப்பிட்டு மேல படுத்துக்கிறான். சாம்பார்ல கறியை போட்டு செஞ்சாங்க. எதுரா சாம்பார் எது கறியில போடுவாங்க? நீ செஞ்சு என்ன விதமா இருந்துச்சு? கீரை ஆட்டுக்கறிமா சேர்த்து சாப்பிடுவாங்க. அது போட்டாங்க அவங்க. நீங்க வேற அடி பா மொத்தம் சொல்லிட்டேன் நானு. அநியாயமா என் தங்கச்சி பாயட கிணத்துல விழுந்துட்டாங்களே. நீடி ஒரு ஏமாத்தி தின்னீங்க குமிரி கஞ்சி கொத்தும். இவளை அடிக்கிறதுக்கே மனசு வருமா? ஆமா இவளை அடிச்சு அந்த பாவத்தை பாவத்தை ஏத்துக்காதீங்க. இவளை என்ன திறமை செய்யணும்? மொட்டை அடிச்சு கரும்புள்ள செம்புல குத்தி கழுது மேல ஏத்தா. மொட்டெல்லாம் அடிச்சா துட்டு கொடுக்கணும் அடிக்கிற ஆளுக்கு. நானே வாயில கட்சி புடிங்கிறேன். முடியுமா? வாயில கட்சி இச்சுக்கார வச்சுறா. மொட்டை அடிச்சு பணங்கோட்டை சாப்பிட்ற மாதிரி சப்பிக்கார வச்சுறேன் எல்லாத்தையும் கொஞ்சம். சரி புடிங்க, நீ அனுப்பு. இந்த பாவத்தை போகணுன்றதுக்காக நான் காசு யாத்திரை போய் அது வரைக்கும் என்னப்பா கட்டிங் போடு இருந்தா கொடுத்தாங்க எத்துக்கு தாயிடுவாங்க. தொப்பிக்கலாமா இடுவாங்க. சரியா சிமிட்டா மயிர் என்ன எப்படி மூக்கில் இருக்கிற மயிறு சிமிட்டா போட்டு எடுத்துருவாங்க. சிமிட்டானா என்னது? அது சிமிட்டானா இடுக்கு மாதிரி ஒன்று இருக்கு. அப்படி ஐட்டு புடுங்கணும். ஐட்டு வீசிப்பாங்க. ஓஹோ சரி சரி. காதுல எதனா போச்சுன்னா எடுப்பாங்களா? கேரட்டு அதான் புடுங்கணும்ன்றாரு அவரு. ஆமா அதெல்லாம் எடுக்காதீங்க. சரி உன்னை கூப்பிட்டு காரணங்குது. என்ன காரணம்? அம்மாளுக்கு அடிக்கணும். எதை அடிக்கணும்? நீ எதனா அடியா? இல்ல அடிக்கணும். நான் அடிக்கிறேன். அடிச்சு என்ன கேக்குறேன்? எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அவன் ஒக்கால கேக்குறியா? ஒக்கால ஏன்டா விடுறீங்க? வருவா கட்டை எடுத்துக்கணும். அப்படியா? சரி பரவாயில்ல. மொட்டை அடிக்கணும். அடி அப்புறம் பாத்து. எனக்கு மட்டும் வேணும் ப்ளீஸ். அதெல்லாம் சொல்லாத. அவர் சொல்றாரு மாதிரி என் கடமை செய்யணும். புலி புலி மொட்டை அடிக்கணும். புலி புட்டை மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கணும். மொட்டாடிய கர்ரு புர்ரு சவுண்ட் கேக்குதா? இது பழைய பிளேடு. ஒரு 2 வாரம் ஆசா எப்படி ஒரு 50 பேர் கடிச்சிருப்பேன். இப்படித்தான் இருக்கணும். ரத்த வாரம் ஓய்வுடாங்க. இந்த அம்மா ஆனாங்கள கட்டி கட்டி போட்டு மொட்டை அடிச்சியா? மொட்டை அடிச்சியா? அடிச்சிட்டேன். அக்குள் தூக்குமா? ஏன்டா? ஏன்னா ஒரு மொட்டை அடிச்சா ஒரு அக்குள் பெரிய மொட்டை. அப்ப இன்னொரு அக்குல அது அப்புறம் 3 மாசம் பொறுத்து பாரி பூ வச்சு பொட்டு வச்சு அப்புறம் அடிக்கணும். அப்புறம் இன்னொரு மொட்டை அடிச்சோம் அதே அடிக்கணும். மாத்தி மாத்தி தொங்கி நடக்கணும். முடியும். ஏன்டா டேய் எனக்கு அங்கெல்லாம் வரதில்லை. அதுக்கெல்லாம் செட்டிங் போட்டேன். செட்டிங்கா எல்லாத்துக்கும் மா தூக்குமா? மா தூக்குமா? சிப்பா சரி சரி பரவாயில்ல. நான் கருமொழி செம்மொழி குத்த போறேன். எல்லாம் மூஞ்சி அதே அடிக்கிறடி. அதான் அடிப்பாங்க. ஆஞ்சநேயர் வந்து அது போல ஆஞ்சநேயர் வந்து எல்லாம் இவங்க கரெக்டா நீ வச்சா வராங்க. எல்லாம் அவங்க தாண்டா பாய். இல்ல இல்ல உனக்கே தாள் ஒருத்தர் கூட இல்லை போல. இல்ல சரிம்மா நாட்டு மக்கள் ஏன்னா சொல்லிட்டு போ. லாஸ்டா நல்லதா. வணக்கம். பலமுறை சொன்னேன். உண்மையாவே சொல்றேன். நாங்க பண்ணன்றதுனால எல்லாரும் வீட்லயும் இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இது முற்காலத்துல எல்லாருமே செஞ்சது இந்த மாதிரி. இல்ல இப்போ கூட செய்யறாங்க. சரியா செய்யுங்கிறாங்க. ஆமா நம்ம பார்க்கல. ஆனா ஒருத்தர் சொல்ற வந்து சொல்லிடுவா. ஆமா ஆமா கதை வெளியே வந்துச்சுன்னா அந்த மாதிரி தயவு செய்து நான் செஞ்ச மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா ஒரு நாத்தனா வந்து நம்ம வீட்டுல ஒரு பிறந்த பொண்ணு மாதிரி. நம்மளும் இன்னொருத்தவங்க வீட்டுல பிறந்த பொண்ணு தானே. அதனால நம்ம அந்த மாதிரி செஞ்சோம்னா நாளைக்கு நம்மளுடைய வாழையடி வாழையா வளர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு தான் கேடு. ஆமா ஆமா. அதே மாதிரி அண்ணன் தம்பிங்களாம் அக்கா தங்கச்சிக்கு இருக்கிறத கொடுத்து அனுப்புங்க. ஒரு அக்கா தங்கச்சிக்கு வயிறு எரிஞ்சாங்கன்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். ஆமா அதனால தண்ணிக்கு இருந்தா கொடுங்க. வயிறு எரியாது போட்டோம். டாபர் வயிறு எரியுதுன்னா அது இல்ல
அவங்க வந்து மனசு கஷ்டமா சந்தோஷமா போகணும் அப்படி சொல்லு. வெயிறு எரியத்தெல்லாம் பேசாத. ஆ. எனக்கு கோட்டை வச்சா எரி மதியமே பேச உடம்பு கட்டி அடிப்பேன். சரி விடு. அதனால தயவு செய்து சொல்றேன், ஒரு அக்கா தங்கச்சி வந்தாலும் எப்படி நம்ம பிறந்த பொண்ணு நம்ம பொண்ணு எப்படி பாத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் பாத்துக்கணும். அது மாதிரி நாத்திரம் வந்தா கூட சரி, நம்ம பிறந்த பொண்ணுக்கு நம்ம இருக்கிறத கொடுத்து அனுப்பிச்சுனா போதும். நீ 1 சவரம் 2 சவரம் செய்ய தேவையில்லை, இப்போ இருக்கிறதுக்கு செய்யக்கூட முடியாது. அதனால நம்ம கையில இருக்கிறத கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அவங்களும் நல்லபடியா போவாங்க. நாங்க தவறா பேசினா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நாங்க பண்ணதுல நல்லது இருந்திருக்கோம், கெட்டது இருந்திருக்கோம். நல்லது மட்டும் எடுத்துங்க, கெட்டதுல இங்க விட்டு போயிடுங்க. அப்புறமேட்டு வந்து எடுத்துமாங்க. நான் வாரேன். என்னது கைது ரெடியாகு, நேரு உக்காரு. நான் போய் வார மன்ன வாரே உங்க பொன்மாணிக்கு